IMF மரணபுரிக்கும் இந்தியாவின் காலனித்துவத்துக்கும் எதிரான வெளித்தரப்பு அதிகாரம் எனும் துணிப்பொருளில் முன்னிலை சோசலிச கட்சி இந்த மீதின கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. பேரணி கொழும்பு BRC விளையாட்டரங்கில் ஆரம்பமானது. கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பேரணியாக கிருளப்பனை லலித் அதுலத் முதலி விளையாட்டரங்குக்கு சென்றனர். நாம் 70 ஆண்டுகளுக்கு முன்பாக நாட்டை அழித்த இயக்கத்தை போன்று மாற வேண்டிய தேவையில்லை. நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தேவை எமக்குள்ளது. அதிகாரம் தனிநபர்களிடம் இல்லை. நாம் ஒன்றிணைந்தால், மக்கள் ஒன்றிணைந்தால், தொழிலாளர்கள் ஒன்றிணைந்தால், விவசாய பல்கலைக்கழக தரப்பினர், மாணவ செயற்பாட்டாளர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்தால் அதிகாரம் ஒரு இடத்தில் ஒன்றிணையும். இந்த அரசாங்கத்திடம் உள்ள பாகுபாடு மாற்றப்பட வேண்டும். பொருளாதார மாற்றம் வேண்டும். பிராந்தியத்தில் அடிபணியும் நிலை மாற்றப்பட வேண்டும். எமக்கு இதனை விடவும் சிறந்த, அனைவருக்கும் சமமான எதிர்காலம் வேண்டும். எமது பிள்ளைகளுக்கு சிறந்த உலகம் வேண்டும். இதற்கான ஒரே வழி சோசலிச திட்டம் மாத்திரமே. அதுவே நாட்டிற்கும் உலகிற்கும் விடுதலை அளிக்கும் திட்டம். இதற்காக நாம் தலைமைத்துவம் வழங்குவோம். ගෙනියන්න පුළුවන් එකම වැඩපිළිවෙල. එනිසා අපි ඒ මතවාදය වෙනුවෙන් ඒ වැඩපිළිවෙල වෙනුවෙන් අපි නායකත්වය